ஸ்ரீகாந்த் குசானி அவர்களோட வீடு தேடி ஏகப்பட்ட மூட்டைகள் வந்திருக்கு அப்படின்னும், அதை பார்த்து அவங்களோட மாணவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல கராத்தே மாஸ்டரான ஸ்ரீகாந்த் குசானி அவர்கள் சமீபத்தில் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்பட்டிருந்துச்சு. மேலும் அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நாளுக்கு நாள் மோசமாகி வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அவர் நேரடியாக போய் பார்த்தாங்க. யாரும் வர வேணாம் அப்படின்னு சோசியல் மீடியா பேஜில் போஸ்டரும் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பங்களையுமே ஒரு வீடியோவா வெளியிட்டிருந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தமிழக அரசாங்கம் கூட அவருக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சிகன் ஹுசைனி அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கு. அந்த அவருடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ அந்த வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த மூட்டையை தொடர்ந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க அவரோட ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவரோட மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவர் எப்படி இருக்காரு, இப்போ என்ன பண்றாரு, அவர் ஓகேவா இருக்காரா அப்படின்னு நிறைய லெட்டர்ஸ் எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்காக பிரார்த்தனை பண்ணி அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு புத்தர் சிலை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால புத்தர் சிலையை வந்துட்டு வாங்கி அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் கிரீட்டிங்ஸில் புத்தர் கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட பேர் வந்து எங்கெங்கே இருந்தோ அவருக்கு வந்து லெட்டர்ஸ் எழுதி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. மூட்டைகளாக சிகன் ஹுசைனி அவர்களோட வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் அவருக்கு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம், அவராக தானே பண்ணக்கூடாது, நம்ம பண்ணி அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஷிகான் அவர்கள் வீடியோ போஸ்ட் போடுறத நிறுத்திட்டாரு. அண்ட் இப்போதைக்கு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில போஸ்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் வெளியாகி இருந்த போஸ்டர் என்ன அப்படின்னா, ஒரு தினம் நான் இறந்து விட்டால் என்னோட பாடியை வந்துட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துருங்க, அவங்க வந்து என் பாடியை அவங்களோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லோருக்குமே பயங்கரமான ஷாக். அவர் பிழைச்சி வந்துருவார்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாரு அப்படின்னு. கடவுள் புண்ணியத்தில் அவர் நல்லபடியாக பிழைச்சி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ எல்லாரோட ஆசையாகவுமே மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல ஆர்யா அவர்களோட நடிப்புல வந்திருந்த படம் தான் சார்பட்டா பரம்பரை. இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. குறிப்பா பசுபதி அவர்கள் பண்ணியிருந்த வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. ஓடிடியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தோட 2ஆம் பாகம் வருது அப்படிங்கிறத ஆர்யாவும் சரி ரஞ்சித்தும் சரி சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படம் இப்ப கைவிடப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி அப்படின்னும் 3 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருந்துச்சாமா. ஆனால் இப்போ அதில் ஒரு நிறுவனம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலை, ரொம்பவே ஹை பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விலகியிருக்காங்க. இதனால் இந்த படம் ட்ராப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சிலர் இல்லை வேற ஒரு நிறுவனத்து கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக இந்த படம் ட்ராப்லாம் ஆகாது, இதில் படம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வரை இதில் நடிக்கிறாருங்கிற டாக்ஸ்லாம் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார்பட்டா 2 வருமா வராதா அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.